மனைவி இல்லாமல் எந்த ஒரு சடங்கும் அந்த காலத்தில் செய்ய முடியாது. ஆசீர்வாதம் கூட வாங்க முடியாது. துணைவி இல்லாவிட்டால் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது. முக்திக்கும் வழி கிடையாது. கணவன் மனைவி இணைந்துதான் எல்லா சடங்குகளும் செய்ய வேண்டும் என்ற அமைப்பு இருந்தது. பிரகஸ்பதியின் காலத்தில் ஆணின் வாழ்க்கையில் பெண் தவிர்க்க முடியாத இடத்தை அடைந்திருந்தாள். தேவர்களின் ஆஸ்தானத்தில் இருந்தாலும் தான் செய்யும் அனைத்திற்கும் தாராவின் அவசியம் அவருக்கு ஏற்பட்டது. இதற்காக மட்டுமே தாராவை தன்னுடன் தக்க வைத்து கொண்டார். அவருக்கு மலர் விட்டு மலர் தாவும் குணம் இருந்தது. இதை அறிந்த தாரா நிலவின் மேல் காதல் கொண்டாள். நிலவின் தலைவன் பூலோகம் வந்து தாராவை தன்னுடன் அழைத்து சென்றான். பிரகஸ்பதி இதனால் மனைவியை மட்டுமல்லாமல் தலைமை பதவி, கௌரவம், தேவலோகத்தில் உள்ளே நுழைய முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த பிரகஸ்பதி இந்திரனை அழைத்து தன் மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கு எந்த ஒரு சடங்கும் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார்.